Hello students, welcome to Kavita Study Hub. I am your teacher Kavita. Through this channel, I'll help you understand concepts clearly, score better marks and enjoy learning. Let's begin today's class. Before we start the class, don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் ஆக்சைடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, என்ன பார்க்க போகிறோம், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் ஆக்சைடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். சரிங்களா, இப்போது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் டபுள் ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை டபுள் ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் அ டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வேர் டூ காம்பவுண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தேர் அயான்ஸ் டு ஃபார்ம் டூ நியூ காம்பவுண்ட்ஸ். ரெண்டு காம்பவுண்ட் வந்து அதுங்களுடைய அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு நியூ காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ரெண்டு காம்பவுண்டு அதோடைய அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு நியூ காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரிங்களா, பேசிக்காக எப்படி பார்க்கலாம்னா இந்த ரியாக்ஷன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஆஃப் டூ காம்பவுண்ட்ஸ் ஸ்வாப் பிளேசஸ் என்ன பண்ணுவோம், அந்த பிளேசஸ் ஸ்வாப் பண்ணிக்கும். அதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா வச்சுக்கணும்னா இது ஒரு ஐடியா. சரிங்களா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும், அந்த ரெண்டு காம்பவுண்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து அதோடைய பிளேசஸ் ஸ்வாப் பண்ணிக்கும். சரிங்களா, ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள், ஏபி ப்ளஸ் சிடி சும்மா ஜென்ரலாக பார்த்தோன்னா ஏபி ப்ளஸ் சிடி கிவ்ஸ் ஏடி ப்ளஸ் சிபி இல்லைங்களா. இதில் ஏவும் சியும் இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் கேட்டையான்ஸ் இல்லைங்களா. பியும் டியும் வந்து நெகட்டிவ் அயான்ஸ் ஆனியான். சரிங்களா, இப்போ என்ன ஆகுது, இதில் இது என்ன கொடுக்குது, ஏடி ப்ளஸ் சிபி. அப்போ என்ன ஆகுது, இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஸ்வாப் ஆகுது, பிளேசஸ் வந்து ஸ்வாப் ஆகுது. இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், சோடியம் குளோரைட் NaCl ப்ளஸ் AgNO3 gives AgCl ப்ளஸ் NaNO3. ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் என்ன, NaCl ப்ளஸ் AgNO3 gives AgCl ப்ளஸ் NaNO3. அதாவது சோடியம் குளோரைட் NaClனா சோடியம் குளோரைட், அது எது கூட ரியாக்ட் ஆகுது, சில்வர் நைட்ரேட் AgNO3 சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போது ப்ராடக்ட் என்ன கிடைக்கிது, சில்வர் குளோரைடு AgCl ப்ளஸ் சோடியம் நைட்ரேட் NaNO3. சரிங்களா, here Na பாசிட்டிவ் அயான் வந்து சாப் வித் சில்வா என்னது பாசிட்டிவ் அயான் கூட ஸ்வாப் ஆகுது. சரிங்களா, இங்கே என்ன ஆகுது, Na ஸ்வாப் வித் Ag ப்ளஸ். சரிங்களா, இந்த Na பாசிட்டிவ் அயான்ஸ் எது கூட வந்து ஸ்வாப் ஆகுது, Ag பாசிட்டிவ் அயான் கூட ஸ்வாப் ஆகுது இந்த எக்ஸாம்பிளில். டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னென்னு இப்போ வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒன்று ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன். சரிங்களா, மொத்தம் எத்தனை இருக்கா, 3 இருக்குது. ஒன்று ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன், இன்னொன்று நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், இன்னொன்று கேஸ் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். சரிங்களா, ஃபஸ்ட்டு 1 by 1 பார்த்தோன்னா முதல்ல என்ன சொன்னேன், ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் சொன்னேன். ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன்னா என்னென்னா, a solid called a precipitate forms when two solution react. ரெண்டு ரியாக்ஷன் ரியாக்ட் ஆகும்போது ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகும், அது வந்து precipitate சொல்லுவாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் வந்து BaCl2 ப்ளஸ் Na2SO4 gives BaSO4 ப்ளஸ் 2NaCl. அதாவது பேரியம் சல்ஃபேட் வந்து BaSO4 வந்து இன்சாலிபிள் இல்லைங்களா, பேரியம் சல்ஃபேட் BaSO4 வந்துல ப்ராடக்ட் அது வந்து இன்சாலிபிள். இட் ஃபார்ம் அ ஒயிட் ப்ரெசிபிடேட். என்ன ஃபார்ம் ஆகுது, ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு காம்பவுண்ட் சொல்யூஷன் கூட என்னென்ன சொல்யூஷன், BaCl2 Na2SO4 ரெண்டு சொல்யூஷன் சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. அது என்னது, இட் இஸ் இன்சாலிபிள், இட் ஃபார்ம்ஸ் அ ஒயிட் ப்ரெசிபிடேட். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன்னா இதுதான் வந்து ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன். இது ஒரு டைப் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இன்னொரு டைப் என்ன பார்க்க போனோம்னா, இட் இஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா என்ன, an acid react with a base to form salt plus water. ஒரு ஆசிடானது பேஸ் கூட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது, சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HCl ப்ளஸ் NaOH gives NaCl ப்ளஸ் H2O. HCl plus NaOH gives NaCl plus H2O. அதாவது HCl ன்றது ஆசிட், NaOH ன்றது பேஸ்.
அது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி என்ன கொடுக்குது, NaClன்ற சால்ட்டையும் வாட்டரையும் H2ஓன்ற வாட்டரையும் கொடுக்குது. இதுதான் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? அதாவது ஒரு ஆசிட் வந்து பேஸ் கூட ரியாக்ட் ஆகி சால்ட்டும் வாட்டரும் கொடுக்கறது தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அடுத்து என்ன ரியாக்ஷன்னா கேஸ் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். கேஸ் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா சம்டைம் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ். சில டைம் என்ன ஆகும்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா. என்ன ரியாக்ஷன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Na2CO3 + 2HCl gives NaCl 2NaCl + H2O + CO2. சரிங்களா? கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. Na2CO3 + 2HCl gives 2NaCl + H2O + CO2 gas is produced. சரிங்களா? அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகுது. இதில் இந்த ஈக்குவேஷனில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகுது. இதுதான் கேஸ் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் 3 பார்த்தோம். என்னென்னா precipitation reaction, neutralization reaction, gas formation reaction. சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். For the reaction to occur, at least one of the product must be a precipitate cloud. சரிங்களா? precipitate இருக்கணும். சாலிட் வந்து precipitate இருக்கணும். சரிங்களா? இல்லை கேஸாக இருக்கணும், இல்லை வீக் எலக்ட்ரோலைட் லைக் வாட்டர் இருக்கணும். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அக்கர் ஆகும். என்னென்ன இருக்கணும், அந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா precipitate சாலிட் வந்து precipitate இருக்கணும், அப்புறம் வந்து என்னது கேஸாக இருக்கணும், இல்லைன்னா வீக் எலக்ட்ரோலைட் லைக் வாட்டராக இருக்கும். அதர்வைஸ் த ரியாக்ஷன் மே நாட் ப்ரொசீட். இல்லை இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ரியாக்ஷன் அங்கே நடக்காது. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் அயோனிக் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது these reaction usually happen in aqueous solution in water. Example, NaCl aqueous state plus AgNO3 aqueous state gives AgCl solid state plus NO3 aqueous state. திருப்பி சொல்கிறேன் பாருங்க ஈக்குவேஷனு. NaCl aqueous state plus AgNO3 என்னது aqueous state, it gives AgCl solid state plus NaNO3 aqueous state. அதாவது அயோனிக் ஃபார்ம் எப்படின்னா Na plus and NO3 minus are separate ions, they don't change. அதாவது Na ப்ளஸும் Na3யும் செப்பரேட் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன்ஸ் வேறு வேறு அயன் இல்லையா, ஆனால் வந்து they don't change. ஆனால் Ag plus and Cl minus வந்து it gives என்ன கொடுக்குது, AgCl கொடுக்குது. அது வந்து ஒரு precipitate. சரிங்களா? இது வந்து அயோனிக் எக்ஸ்ப்ளனேஷன். கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ். என்ன நடக்குது இங்கே, என்னென்னலாம் நடக்குதுன்னா இப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் கீ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அடுத்து வந்து யூஸ்வலி அக்கர்ஸ் இன் சொல்யூஷனில் தான் இது நடக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் precipitate கேஸ் ஆர் வாட்டர். ஒன்று precipitate ஃபார்ம் ஆகணும், இல்லை கேஸ் ஃபார்ம் ஆகணும், இல்லைனா வாட்டர் ஃபார்ம் ஆகணும். நோ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எந்த சேஞ்சுமே இருக்காது. நாட் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இட் இஸ் நாட் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட என்னென்ன பார்த்தோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனாக என்னென்னு டெஃபினிஷன் பார்த்தோம், அதோடைய இன்னும் நேம் பார்த்தோம், அதோடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம், அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், டைப் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். precipitation reaction, neutralization reaction, gas formation reaction. Condition for double displacement reaction பார்த்தோம், அயோனிக் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம், கீ கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்க, the reaction which two different ions or group of atoms in the reactant molecules are displayed, it is called double displacement reaction. அதாவது அந்த ரியாக்ஷன் நடக்கும் போது ரெண்டு டிஃப்ரெண்ட் அயானோ இல்லை குரூப் ஆஃப் ஆட்டமோ ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் டிஸ்பிளேஸ்ட் ஆகிறது தான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இங்கே பாருங்கள், Na2SO4 aqueous state, இது வந்து சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் BaCl2 பேரியம் குளோரைட் aqueous state gives பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் சோடியம் குளோரைட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி பார்க்கலாமா. ஆக்டிவிட்டி வந்து இது 1.10. என்னன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் சல்ஃபேட் வித் பேரியம் குளோரைட். இந்த ரியாக்ஷனோட நேம் என்னென்னா சோடியம் சல்ஃபேட் வித் பேரியம் chloride. This activity shows a double displacement reaction using sodium sulfate with barium chloride. இது வந்து double displacement reaction வந்து பார்க்க போகிறோம். எதோட ரியாக்ஷன் ஆகி சோடியம் சல்ஃபேட் வித் பேரியம் குளோரைடு.
aim of the activity to observe what happens when sodium sulfate solution react with barium chloride solution. என்ன aim? அதாவது sodium sulfate solution வந்து barium chloride கூட react ஆச்சு, solution கூட react ஆச்சுன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறது தான் aim of the activity. சரிங்களா? இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து sodium sulfate solution, அதாவது Na2SO4, barium chloride BaCl2, 2 test tubes, droppers, இதெல்லாம் தான் மெட்டீரியல்ஸ் required. சரிங்களா? ப்ரொசீஜர் எப்படி பண்ண போகிறோன்னா, டேக் அபவுட் 3 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் இன் அ டெஸ்ட் டியூப். ஒரு டெஸ்ட் டியூப்பில் 3 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அடுத்து டேக் அபவுட் 3 ml ஆஃப் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் இன் அனதர் டெஸ்ட் டியூப். இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் 3 ml ஆஃப் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஒரு டெஸ்ட் டியூப்பில் 3 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் 3 ml ஆஃப் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். pour one solution into the other. மாற்றி மாற்றி ஊற்றிக்க சொல்கிறாங்க. pour one solution into the other. observe the mixture carefully. என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. அதாவது a white insoluble solid appears immediately. என்ன சேஞ்சஸ் நடக்குமா? a white insoluble solid வந்து appear ஆகுமா immediate-ஆ. this solid is called a precipitate. இந்த solid தான் வந்து precipitate அப்படின்னு சொல்கிறாங்க. the white precipitate formed is என்ன அந்த precipitate வந்திருக்குன்னா பேரியம் சல்ஃபேட், அதாவது BaSO4. இதுதான் வந்து அந்த ஒயிட் precipitate நேம். கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா Na2SO4 aqueous state plus BaCl2 aqueous state gives BaSO4 solid state plus 2 NaCl aqueous state. அதாவது சோடியம் சல்ஃபேட்டும் பேரியம் குளோரைடும் போத்தும் aqueous solution. ரெண்டுமே என்ன சொல்யூஷன்? aqueous solution dissolved in water. when mixed, அது மிக்ஸ் ஆகும்போது பேரியம் அயான் Ba2+ combined with sulfate ion SO4 2- form BaSO4 which is insoluble. இப்போ அயானில் பார்த்தீங்கன்னா Ba2+ அயான் வந்து சல்ஃபேட் அயான் கூட சேரும்போது SO4 2- கூட சேரும்போது பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது which is insoluble. அப்போ சோடியம் அண்ட் குளோரைட் அயான் ரிமைன் இன் சொல்யூஷன் ஆஸ் NaCl. சோடியம் அயனோ குளோரைட் அயனோ சொல்யூஷனில் என்னவா ரிமைண்ட் ஆயிருக்கு? NaCl ரிமைண்ட் ஆகிருக்கு, அதாவது சால்ட் அது. சரிங்களா? கன்க்ளூஷன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நியூ சப்ஸ்டன்ஸ், என்ன சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு? பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? திஸ் கன்ஃபார்ம் தட் அ கெமிக்கல் ரியாக்ஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். இதுலேருந்து என்ன தெரியுது? கெமிக்கல் ரியாக்ஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ் சின்ஸ் 2 compounds எக்ஸ்சேஞ்ச் அயான்ஸ். 2 காம்பவுண்ட்ஸும் தன்னுடைய அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால இட் இஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா? அதாவது ஒரு டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுறோம்? 3 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் 3 ml ஆஃப் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் மாறி போர் பண்ணும்போது ஒரு டக்குன்னு ஒரு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகுது இமீடியட்டாக. அதுதான் வந்து பேரியம் சல்ஃபேட் சொல்கிறாங்க. அதுதான் ஒரு precipitate. சரிங்களா? அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். என்ன நடக்குது? தன்னுடைய அயான்ஸ் என்ன பண்ணுதுங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குதுங்க ரெண்டுமே. பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட் கொடுக்குதுங்க? BaSO4 வருது which is insoluble. சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. சரிங்களா? aqueous solution of sodium chloride, sodium sulfate and calcium chloride are taken in 3 separate test tubes. Sodium chloride, sodium sulfate and calcium chloride. Using aqueous barium chloride, how do you identify sodium sulfate? அதாவது என்ன சொல்கிறாங்க? சோடியம் குளோரைட் தனியாகவும் சோடியம் சல்ஃபேட் தனியாகவும் கால்சியம் குளோரைட் தனியாகவும் 3 செப்பரேட் டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறாங்க. யூஸிங் அக்வஸ் பேரியம் குளோரைட் வச்சு அக்வஸ் ஸ்டேட் பேரியம் குளோரைட் வச்சு எப்படி நீங்கள் சோடியம் சல்ஃபேட்டை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதான் கேள்வி. when sodium sulfate react with barium chloride, sodium sulfate barium chloride react ஆகும்போது என்ன ஆகுமா? white precipitate of barium sulfate is formed. white precipitate barium sulfate ஃபார்ம் ஆகுது. அதோட ஈக்குவேஷன் தான் இது இல்லைங்களா? Na2SO4 aqueous state, barium chloride aqueous state, என்ன கொடுக்குது? பேரியம் சல்ஃபேட் சாலிட் ஸ்டேட்டும் சோடியம் குளோரைடும் கொடுக்குது. சரிங்களா? அதை பாருங்க. சோடியம் குளோரைடு அண்ட் கால்சியம் குளோரைடு do not react with barium chloride. சோடியம் குளோரைடும் கால்சியம் குளோரைடும் எது கூட ரியாக்ட் ஆகாதான்? பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகாது. என் சொல்யூஷன் ரிமைன்ஸ் கிளியர். அதனால தான் அந்த சொல்யூஷன் கிளியராக இருக்குது. அப்பான் ரியாக்ஷன் வித் பேரியம் குளோரைடு ரியாக்ட் ஆகும்போது மட்டும் சோடியம் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகுது. பேரியம் சல்ஃபேட் a white precipitate. சரிங்களா? this is a double displacement reaction. இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துட்டு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சைடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஆக்சைடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா
an oxidation reduction reaction, அதாவது redox reaction அப்படின்னு சொல்லுவாங்க இது, சரிங்களா? இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், சரிங்களா? எங்கள் கெமிஸ்ட்ரியில் பார்க்க போனோம்னா இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. வாட் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்? சரி, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஹேப்பன் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ரெண்டுமே நடந்தால் தான் அது பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், சரிங்களா? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆக்சிடேஷன்னா என்ன? அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரானோ இல்லை கெயின் ஆஃப் ஆக்சிஜனோ இல்லை லாஸ் ஆஃப் ஹைட்ரஜனோ இதுதான் ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இதுதான் வந்து ஆக்சிடேஷன், சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஜி மெக்னீஷியம்னா அது Mg2+ + 2E-. இதில் என்ன இருக்குது? மெக்னீஷியம் லூசஸ் எலக்ட்ரான்ஸ், ஸோ இட் இஸ் அன் ஆக்சிடேஷன். என்ன, மெக்னீஷியம் வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது, அதனால் இட் இஸ் அன் ஆக்சிடேஷன். ரிடக்ஷன்னா என்னென்னா, ரிடக்ஷன் இஸ் அ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். இதுதான் ரிடக்ஷன். ரிடக்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்னென்னா, குளோரின் + Cl2 + 2E- gives 2Cl-. இங்கே என்ன ஆகுது? குளோரின் கெயின்ஸ் எலக்ட்ரான். குளோரின் வந்து எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணுது, ஸோ இட் இஸ் ரெடியூஸ்ட் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதுங்களா? ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இல்லைனா கெயின் ஆஃப் ஆக்சிஜன், இல்லைனா லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன், கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். அப்படியே ஆப்போசிட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், சரிங்களா? என்ன நீங்கள் எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா, ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கீ ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோன்னா, Zn + CO2+ give Zn2+ + Cu. அதாவது ஜிங்க் வந்து என்ன பண்ணுது? Zn2+ + 2E- ஆக்சிடேஷன், அதாவது நான் அங்கே எலக்ட்ரான் லூஸ் ஆகுது. Cu2+ + 2E- gives Cu. இங்கே என்ன ஆகுது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகிறதுனால இட் இஸ் ரிடக்ஷன். Who is oxidizing agent and reducing agent? அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னென்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து இட் காசஸ் ஆக்சிடேஷன் காஸ் பண்ணுறது. அடுத்து இட் கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ் கெட்ஸ் ரெடியூஸ்டு. எக்ஸாம்பிள் Cu2+ தான் இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதாவது ஆக்சிடேஷன் நடக்கணும், எலக்ட்ரான் கெயின் பண்ணணும், இட் கெட் ரெடியூஸ்ட் அப்படின்னு தான் அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னென்னா, இட் காஸ் ரிடக்ஷன், இட் லூசஸ் எலக்ட்ரான், இட் கெட் ஆக்சிடைஸ்ட். அதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க், சரிங்களா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரஸ்டிங் ஆஃப் அயன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் அண்ட் மாய்ஸ்சர் டு ஃபார்ம் ரஸ்ட். அயன் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சிஜன் கூட மாய்ஸ்சர் கூட ரியாக்ட் ஆகி ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது, துரும்பு பிடிக்குது இல்லையா? அயன் இஸ் ஆக்சிடைஸ்டு, ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்டு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, 2Mg + O2 gives 2MgO. அதாவது Mg என்ன பண்ணுது? இதில் லூசஸ் எலக்ட்ரான்னாலே நான் என்ன சொன்னேன்? ஆக்சிடேஷன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஆக்சிஜன் வந்து கெயின் எலக்ட்ரான்ஸ், அப்போது ரிடக்ஷன். என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னால், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆல்வேஸ் அக்கர் டுகெதர், வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே அட் அ டைம் நடக்குங்க. ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ரெண்டுமே அட் அ டைம் நடக்கும், சரிங்களா? எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேஷன், கம்பஷன், அப்புறம் வந்து பேட்ரிஸ் இன்வால்வ் ஹைட்ரஜன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பேட்ரிஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, டெய்லி யூஸ் லைஃப் பேட்ரி யூஸ் பண்ணுறோம்ல, அதில் என்ன நடக்குது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குதா? அது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து இன்னொரு ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன் சப்ஸ்டன்ஸ் லூசஸ் எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் அவே அண்ட் கெயின் எலக்ட்ரான்ஸ் டேக் தெம். அதாவது ஒன்று என்ன பண்ணுது? ஒரு சப்ஸ்டன்ஸை எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறது, கொடுத்துருது, வெளியே கொடுத்துருது. இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறது? அதை எடுத்துக்கிறது, இன்னொரு எலக்ட்ரான்ஸை கெயின் எலக்ட்ரான்ஸ் பண்ணுது. லைக் பேண்டிங் அ பால், ஒன் த்ரோஸ் ஒன் கேட்ச். புரியுதா? ஒருத்தவங்க த்ரோ பண்ணால் பாலை ஒருத்தவங்க பிடிக்கிறாங்களே, அந்த மாதிரி தான். புரியுதா? இதுதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதாவது ரியாக்ஷன் இன்வால்விங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ சப்ஸ்டன்சஸ் லீடிங் டு ஆக்சிடேஷன், அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ரிடக்ஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் அன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். Zn + CuSO4 gives ZnSO4 + Cu, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து the process of addition of oxygen to a substance or removal of hydrogen from a substance is called oxidation. Oxidation என்னன்னு சொன்னேன் நான், addition of oxygen ஆட் பண்ணிட்டு ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கிறது. ஒரு சப்ஸ்டன்ஸ் கிட்டேருந்து
ஆக்சிஜன் ஆட் பண்ணி ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோன்னா அதுதான் ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் ஆட் பண்ணி ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் அதுதான் ஆக்சிடேஷன். அதுக்கோட ஃபார்முலா வந்து CuS plus O2 gaseous state gives in the presence of heat 2CuO copper oxide solid state. சரிங்களா? the process of removal of oxygen ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் கிட்டேருந்து addition of hydrogen கொடுத்தோன்னா அது reduction. அதுக்குள்ள கெமிக்கல் ஃபார்முலா 2CuO solid state copper oxide plus H2 gaseous state hydrogen in the presence of heat Cu copper solid state plus H2O liquid state water. சரிங்களா? இது oxidation reduction reaction. சரிங்களா? redox reaction அப்படின்னா the reaction in which oxidation and reduction takes place simultaneously. ரெண்டுமே at a time நடக்குது பாருங்க, அதுதான் redox reaction. சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி நடக்குது பாருங்கள். CuO plus H2 gives Cu plus H2Oவா? இங்கே என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகிருக்கு, அப்போது அது வந்து ஆக்சிடேஷன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ரிடக்ஷன்னா இந்த ஈக்குவேஷனில் Fe3O4 plus 4H2 gives 3Fe plus H2O. இங்கே என்ன ஆகுது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இது ஆக்சிடேஷன். அதாவது இந்த ஹைட்ரஜனுக்கு இங்கே இருக்க ஹைட்ரஜனுக்கு இங்கே ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கா, அதே மாதிரி இந்த சைடில் இந்த ஈக்குவேஷனில் ஹைட்ரஜனுக்கு இங்கே ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கா, இது அதனால தான் இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு ரஸ்டிங் ஆஃப் அயன் சொன்னேன் இல்லையா. ஆக்சிடேஷனாக இங்கே என்ன நடக்குது பாருங்கள். Fe4Fe plus 3O2 gives 2Fe2O3. இதில் ஆக்சிடேஷன் வந்து 4Fe அந்த அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுதான் 4Fe3 plus 4E minus. ரிடக்ஷனில் 3O2 plus 12E minus gives 2Fe2O3. சரிங்களா? ஜிங்க் அண்ட் காப்பர் இன்னொரு எக்ஸாம்பிள். இங்கே என்ன ஆக்சிடேஷன் ஆகுது, என்ன ரிடக்ஷன் ஆகுது அப்படின்றது. அடுத்து ஹைட்ரஜன் அண்ட் குளோரைன்களை காட்டுறாங்க. அடுத்து பெர்மேங்கனேட் ரியாக்ஷன் அப்படின்றத இன்னொரு ரியாக்ஷனில் இதை வச்சு காட்டுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, வாட் இஸ் ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா, a precipitation reaction occurs when ions in two solution combine to form a solid that does not dissolve in water. அதாவது precipitation ஃபார்ம் ஆகும், ஒரு precipitation reaction நடக்கும் எப்போனா ரெண்டு சொல்யூஷனில் இருக்க அயன் வந்து கம்பைன் ஆகி ஒரு சாலிட் ஃபார்ம் பண்ணும். ஆனால் அந்த சாலிடானது வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அதுதான் வந்து precipitation reaction. சரிங்களா? அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, when silver nitrate react with sodium chloride, சில்வர் நைட்ரேட் ஆனது சோடியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகும்போது ஒயிட் சாலிட் சில்வர் குளோரைடு இஸ் ஃபார்ம்டு. என்ன ஃபார்ம் ஆகுது, ஒயிட் சாலிட் சில்வர் குளோரைடு இஸ் ஃபார்ம்டு. அதாவது இதில் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா AgNO3 aqueous state plus NaCl aqueous state gives AgCl solid state down arrow plus NaNO3 aqueous state. அதாவது AgClன்றது சில்வர் குளோரைட், அதுதான் precipitate solid ஃபார்ம் ஆகிறது. சரிங்களா? டவுன்வர்ட் ஆரோ எதுக்குன்னா, ஷோ த ஃபார்மேஷன் ஆஃப் precipitate ஃபார்ம் ஆகுதுன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த டவுன் ஆரோ, இதுதான் precipitation reaction. சரிங்களா? இங்கே இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. BaCl2 plus Na2SO4 gives BaSO4. இங்கே precipitate ஃபார்ம் ஆகுறதுனால அந்த டவுன் ஆரோ plus 2NaCl, இதுதான் precipitation reaction. சரிங்களா? அதாவது precipitation reaction நடக்கும் போது ரெண்டு சொல்யூஷனில் இருக்க அயன் கம்பைன் ஆகி ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகும். அந்த சாலிடானது வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அதுதான் வந்து precipitation reaction. சரிங்களா? அடுத்து வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் occurs when acid a base gives salt plus water. ஆசிடும் பேஸும் சேர்ந்து சால்ட்டும் வாட்டரும் கொடுக்கும். ரெடியூசிங் த அசிடிக் அண்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை ரெடியூஸ் பண்ணி என்ன கொடுக்குது, சால்ட்டை வாட்டரை கொடுக்கும். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, when hydrochloric acid react with sodium hydroxide, HCl வந்து NaOH கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கொடுக்குது, சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர். அதாவது HCl வந்து aqueous state, NaOH வந்து aqueous state, என்ன கொடுக்குது, NaCl aqueous state ப்ளஸ் H2O liquid state. HCl acid, NaOH base, இது ரெண்டும் சேர்ந்து என்ன கொடுக்குது, சால்ட், NaClன்ற சால்ட்டையும் H2Oன்ற வாட்டரையும் கொடுக்குது. அதனால தான் இது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி, சரிங்களா, ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி என்ன கொடுக்குது, சால்ட்டும் வாட்டரும் கொடுக்குறது தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். என்னென்ன பார்த்தோம் நம்ம இன்றைக்கி, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட மீனிங் டெஃபினிஷன் பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து
அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஆக்டிவிட்டி அதாவது ஆக்டிவிட்டி ஒன்று பார்த்தோம். ஆக்டிவிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பார்த்தோம், precipitation reaction என்ன பார்த்தோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? Don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. Do follow our Instagram account for more useful notes and study materials. If you have any doubts, students, please comment below. Thank you, students.